ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸ் 12th ஃபிசிக்ஸில் இருக்க ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்ற ஒரு சாப்டர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். இப்போது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கும் டிசி கரண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, மீதி மேக்னட்டிசம் இந்த மாதிரி நிறைய சாப்டரில் நம்ம மேக்ஸிமம் டைரக்ட் கரண்ட் வச்சு தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நிறைய இருக்குது என்னென்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அதாவது உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர்றது, உங்கள் வீட்டில் இருக்க எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் தான். இந்த ரிமோட் பேட்ரி அது மட்டும்தான், அது மாதிரி செய்கிறது மட்டும்தான் டைரக்ட் கரண்ட். அதனால் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் உங்களை இடத்த சுற்றி இருக்குது. அதனால் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போது டைரக்ட் கரண்ட்னா என்னதுன்னா, இப்போ ஒரு பேட்டரியில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்கள்ல, அதுதான் பெர்மனெண்ட். இதுதான் பாசிட்டிவ், இதுதான் நெகட்டிவ். இந்த இடத்துலேருந்து கரண்ட் சுற்றி நெகட்டிவுக்கு ஃப்ளோ ஆகும். அதுதான் டைரக்ட் கரண்ட். இதே ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா அந்த பேட்டரியில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்காது. ஓகேவா? அதாவது இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது உங்களுக்கு சேஞ்ச் ஆகினே இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு இங்கே பாசிட்டிவ் இருக்கும், இங்கே நெகட்டிவ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே பாசிட்டிவ் இருக்கும், இங்கே நெகட்டிவ் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு மாறினே இருக்கும். ஓகேவா? அது எவ்வளோ செகண்ட்ஸில் மாறுது, அப்படி அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மாறுது அப்படின்றத நம்ம ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் போகும், பேக் வரும், ஃப்ரண்ட் போகும், பேக் வரும் அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரே டைரக்ஷனில் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவரேஜ் கரண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் 0. அதாவது எலக்ட்ரான் எப்படி மூவ் ஆகுது, திருப்பி இப்படி வருது. அப்போ ஆவரேஜோட மூவ்மெண்ட் என்ன? 0. அப்படின்னா ஆவரேஜ் கரண்ட்டும் 0. ஓகேவா? அதனால் இப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வச்சு நம்மளால் எந்த பவரையும் நம்மளால் எடுக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. எலக்ட்ரான் என்ன தான் ஆவரேஜ் கரண்ட் 0வாக இருந்தாலும் நம்மளால் அதுலேருந்து பவரை எடுக்க முடியும். ஓகே, இதுதான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு. இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கரண்ட் எலக்ட்ரான் இப்படி நகருதுல, இந்த கரண்ட்டோட வேல்யூ அதாவது எலக்ட்ரான் நகரும் போது கரண்ட்டோட வேல்யூ அதிகமாகும். அப்புறம் கரண்ட்டோட வேல்யூ பீக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் எலக்ட்ரான் இப்படி ஸ்லோவாகி இங்கே நிற்கும். அப்போ கரண்ட்டோட வேல்யூ கம்மியாகி 0 ஆகிடும். திருப்பி எலக்ட்ரான் இப்படி வரும்போது கரண்ட்டோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி பீக்கில் வரும். அந்த மாதிரி போய் வரும். ஃபஸ்ட்டு 0ல் இருக்கும், அதிகமாகும், கம்மியாகும், திருப்பி ரொம்ப திருப்பி அதிகமாகவும், திருப்பி கம்மியாகவும் 0 வந்துடும். அந்த மாதிரி இப்போது இந்த கரண்ட்டோடைய வேல்யூவை நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, எலக்ட்ரான் இப்படி போகும்போது பாசிட்டிவ், திருப்பி வரும்போது நெகட்டிவ் அப்படி எடுத்துக்கணும். அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வர கிராஃப் பார்க்க ஒரு சைன் வேவ் மாதிரி இருக்கும். அதாவது ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோவில் சைன் டீட்டா தெரியும்ல, அந்த டீட்டாக்கு நீ கிராஃப் எடுத்திங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஒரு சைன் வேவ் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சரி, வாங்க பார்க்கலாம். இப்போது நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே காமிச்சிருக்க மாதிரி ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ன்றது ஒரு சைன் வேவ். ஓகேவா? இப்போது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை இந்த சிம்பிள், இப்போது டைரக்ட் கரண்ட்டுக்கு பேட்டரிக்கு நம்ம இப்படி போடுறோம், ஒரு பெரிய டேஷு ஒரு சின்ன டேஷுன்னு. ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு ரவுண்டாக ஒரு போட்டு ஒரு வேவ் மாதிரி நம்ம போடுவோம். அதுதான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட சிம்பிள். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைன் வேவ் நீங்கள் பார்த்துருக்கீங்கள, இந்த சைன் வேவ், இந்த சைன் வேவில் இங்கே மேலே ஒன்று இருக்கா, அதுதான் பீக் வேல்யூன்னு அர்த்தம். அதாவது அதுக்கு மேலே அந்த கரண்ட் போகாது, அதிகமாகி கம்மியாகும் கரண்ட்டு, ஆனால் அதுக்கு மேலே அதிகமாகாது. அதுதான் பீக் வேல்யூ. அந்த பீக் வேல்யூ இன்ட்டு சைன் ஒமேகா டி. இது ஒமேகா டின்னா என்னன்றதை நான் சொல்கிறேன், அது ஃபேஸர் டயக்ராம்னு வரும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ இதுதான் இந்த வோல்டேஜுக்கான ஃபார்முலா. ஓகே, இப்போது விஎம்னா என்ன, வினா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். விஎம் அப்படி, அதாவது வி மேக்ஸ் இல்லை வி நாட்டுன்னு கூட சொல்லுவோம். அப்படின்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு. அதாவது இது இவ்வளோ மேக்ஸிமம் வேல்யூக்கு போக முடியும் அப்படின்றது தான் விஎம் இல்லை வி நாட்டு. அது ஒரு கான்ஸ்டன்ட். இதே வின்றது வேரியபிள். எப்படின்னா வின்றது விஎம்மில் சைன் ஒமேகா டியாக வேரி ஆகும். ஓகே, விஎம் கான்ஸ்டன்ட், வி வேரியபிள். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதே தான் வரும். I = IM sin ஒமேகா டி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் எந்த இடத்துல ஆரம்பிக்குதோ அதே இடத்துல வோல்டேஜ் ஆரம்பிக்கும். கரண்ட் எங்கே முடியுதோ அதே இடத்துல வோல்டேஜும் 0 ஆகும். அதே மாதிரி கரண்ட் அடுத்த இடத்த பாருங்கள், கரண்ட் எங்கே 0 ஆகுதோ அதே இடத்துல வோல்டேஜ் 0 ஆகுது. இப்படி ரெண்டு வேவும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம இன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது அதிகமாகும் போது இது தலைகீழ இப்படி இருக்கும், யூ மாதிரி. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை அவுட் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ்ன்றதையும் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓம்ஸ் லா
வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டாக இருந்தாலும் சரி, டைரக்ட் கரண்ட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே வந்து இந்த ஓம்ஸ் லா வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? ஓகே. இந்த ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு. ஓகே, அவ்வளோதான். இப்போது நம்ம இப்போ என்ன கரண்ட் எடுத்துக்கலாம்? இப்போ வந்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம V0 இல்லை விஎம், நம்ம இப்போதுலேருந்து நான் மேக்ஸிமம் வோல்டேஜ் மேக்ஸிமம் கரண்ட்டை வந்து V0 I0ன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம V பார்த்தாச்சு, V0 பார்த்தாச்சு. இப்போது நம்ம பவர் கேல்குலேட் பண்ணுறதுக்கோ இல்லை எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்னு கேல்குலேட் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து எந்த வோல்டேஜை வந்து எடுக்கிறது, மேக்ஸிமம் வோல்டேஜ் எடுக்கிறதா இல்லை இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் எடுக்கிறதா? இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜை நம்மளால் கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டைமுக்கு டைம் மாறும், அதனால் நம்மளால் அதை எடுக்க முடியாது. இதே வந்து V0 வேணால் எடுக்கலாம். ஆனால் V0 எடுத்தோன்னா நம்மளுக்கு இப்போ சாதாரணமாக வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் V0 I0 இதை வச்சு நம்ம பவர் கேல்குலேட் பண்ணணும். அதாவது பவருக்கு என்ன ஃபார்முலா? VI. அப்போ V0 × I0 அப்படின்னு போட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக கிடைக்கிற பவரை விட அது அதிகமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா V0 I0 வச்சு நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் பவர் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு தான் புதுசாக ஒன்று கொண்டு வந்தாங்க, RMS வேல்யூ, அதாவது ரூட் மீன் ஸ்கொயர். அதாவது இப்போ நம்ம அதாவது மீன் இருக்குல்ல, மீன் வேல்யூன்னா ஆவரேஜ் வேல்யூ, அந்த மீன் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி, அதாவது ஆவரேஜ் வேல்யூனா அந்த ஒரு எலக்ட்ரான் இல்லை, எல்லா இதோட சேர்த்து ஆவரேஜ் வேல்யூ மீன் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் அதை ரூட் பண்ணுறோம். ஓகேவா? அதுதான். இப்போ அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா I0/√2 = IRMS. அதாவது இந்த RMS வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல்னா மேக்ஸிமம் கரண்ட்டோடைய √2 மடங்கு தான் இந்த RMS வேல்யூ. ஓகே, இப்போ இந்த RMS வேல்யூ நம்மளுக்கு என்ன சொல்ல வருது? அது என்ன புதுசாக தனியாக ஒரு வேல்யூ கிடைக்குது? இந்த √2 ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த RMS வேல்யூ நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, உங்கள்கிட்ட ஒரு டைரக்ட் கரண்ட் இருக்குது, ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்குது, 2 கரண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் 2 கரண்ட்டு எந்த மாதிரி வச்சுக்கினீங்கன்னா, 2 கரண்ட்டும் வந்து ஒரே பவரை வந்து ஜெனரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து மாடிஃபை பண்ணிட்டீங்க. அதாவது 2 கரண்ட்டு நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா, 2 கரண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரே பவர் வர மாதிரி தான் வந்து நீங்கள் அந்த கரண்ட்டை வந்து மாடிஃபை பண்ணியிருக்கீங்க. அப்போது அந்த டைரக்ட் கரண்ட்டில் ஒரு கரண்ட் இருக்குமே, அதுதான் அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட், கரண்ட்டோட கரண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, அதான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 5 வோல்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஒன்று இருக்குது, ஒன்று வச்சுட்டுருக்கீங்க. இப்போது அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் RMS வேல்யூனா என்னதுன்னா, எந்த கரண்ட்டு, எந்த டைரக்ட் கரண்ட் அந்த 5 வோல்ட்டுக்கு அதே ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற அதே பவரை ப்ரொடியூஸ் பண்ணுதோ, அந்த டைரக்ட் கரண்ட்டோட வேல்யூ தான் இங்கே ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட IRMS வேல்யூ. ஓகேவா? நான் இங்கே இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோடைய IRMS வேல்யூ என்னன்னா, ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பவர், அதே பவர் டைரக்ட் கரண்ட்டில் எவ்வளோ அளவுக்கான கரண்ட் அதே பவரை ப்ரொடியூஸ் பண்ணிச்சோ அந்த கரண்ட் தான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, IRMS வேல்யூன்றது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட வேல்யூ கிடையாது, அது டைரக்ட் கரண்ட்டோட வேல்யூ. ஆனால் நம்ம பவருக்கு அதை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூட் 1/√2 வந்து நீங்கள் 0.707 அப்படின்னா நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், IRMS = I0/√2. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கும் வோல்டேஜுக்கும் அதுதான், VRMS = V0/√2. ஓகே, இப்போ நீங்கள் இதை வச்சு பவரை கேல்குலேட் பண்ணிங்கன்னா, அதாவது பவரோட ஃபார்முலா என்ன? VI, வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். அப்போது VRMS × IRMS அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பவர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்படின்னா அதுதான் கரெக்டான ஃபார்முலா. ஓகேவா? சரி, இப்போ நான் முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், இந்த கரண்ட்டையும் வோல்டேஜையும் நம்ம வேவ் மாதிரி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? சைன் வேவ் மாதிரி. இப்போ இதை இன்னும் ஈஸியாக வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆசிலேஷன் லெசன் கிளாஸ் 11th பார்த்துருந்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். ஒரு வேவை வந்து, சைன் வேவை வந்து நம்ம ஃபேஸார் அப்படின்ற ஒரு டயக்ராமில் நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னு. அதாவது இந்த ஃபேஸார் டயக்ராம்ன்றது ஒரு வெக்டார் மாதிரி தான்.
வெக்டார் அடிஷனை வச்சு தான் நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணுவோம். ஆனால் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வோல்டேஜ்லாம் வந்து வெக்டார் கிடையாது, அதெல்லாம் ஒரு ஸ்கேலார் தான். இருந்தாலும் வந்து நம்ம அது வெக்டாராக நம்ம கன்வீனியன்ஸ்க்காக நம்ம வச்சுக்கிறோம், ஓகேவா. ஆனால் அது வெக்டார் கிடையாது. இப்போ எப்படி நீங்கள் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ எப்படி நீங்கள் பாருங்கள், இந்த சைன் வேவ் வருதா, இப்போது இந்த வோல்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது. வோல்டேஜ் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா இந்த ஃபேஸார் வந்து இந்த இடத்துல இருக்கும், ஓகேவா. இப்போ இந்த வோல்டேஜ் இங்கே வந்திருக்குன்னா இந்த ஃபேஸார் வந்து இந்த இடத்துல இருக்கும். இப்போ வோல்டேஜ் கம்மியாகி இங்கே வருதுன்னா இந்த ஃபேஸார் வந்து இந்த இடத்துல இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இப்போது என் கையை மட்டும் பாருங்கள். இப்போ இதுதான் வந்து வேவு, இதுதான் என்னோட ஃபேஸார், ஓகேவா. இப்போ பாருங்கள், இதான் இந்த ஃபேஸார், இந்த சென்டர் தான் என்னோட இந்த சென்டர், ஓகேவா. இந்த வோல்டேஜ், இந்த கரண்ட்டோட இந்த பாயிண்ட் தான் என்னோட இந்த பாயிண்ட், ஓகேவா. இப்போ பாருங்கள், இதோ இப்போ இப்படி இருக்கா. இப்போ பாருங்கள், இன்னொரு தடவை நான் காமிக்கிறேன் பாருங்கள். புரியும்னு நினச்சிருக்கேன். அதாவது இது இப்படி போக 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 இதுவும் அப்படியே ரொட்டேட் ஆகினே இருக்கும். அது இங்கே ஒரு டாட்டர் லைனை வச்சு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். வேணும்னா நான் அனிமேஷன் கூட நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், ஓகேவா. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு வெக்டார் ஒன்று இருக்கும், வோல்டேஜ் வெக்டார்னு ஒன்று இருக்கும். இதில் அது நம்ம ஃபேஸார்னு சொல்லுவோம். இப்போ இந்த வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே V0 I0 அதோட மேக்ஸிமம் வேல்யூ தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும், ஓகே. இப்போ உங்களுக்கு ஃபேஸார்ஸை பற்றி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இப்போது இந்த ஃபேஸார் வந்து இந்த வெக்டாரோட இப்போ இதுதான் வந்து I0 அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஒரு வெக்டாரோட இந்த லென்த் வந்து I0. இந்த லென்த்தோடைய இந்த வெர்டிக்கல் லைனில் இந்த லென்த்தோடைய அந்த ப்ரொஜெக்ஷன் தான் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ, ஓகேவா. இதே கரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸாரோட ஹாரிசாண்டல் லைனோடைய ப்ரொஜெக்ஷன் தான் இதோடைய இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ, ஓகேவா. ஓகே, இப்போது ஆல்டர்னேட்டிங், இப்போ நீங்கள் டைரக்ட் கரண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டக்டராக இருந்தாலும் சரி, கெப்பாசிட்டராக இருந்தாலும் சரி, ரெசிஸ்டராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் டைரக்ட் கரண்ட்டில் அப்படி இருக்காது. இப்போ காமிக்கிற பாருங்க. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, யூஸ்வலி இண்டக்டர்ஸ் ஹேவ் அப்ரிஷியபிள் ரெசிஸ்டன்ஸ் இன் தேர் வைண்டிங், பட் we shall assume that this inductor has negligible resistance. அதாவது இண்டக்டர்ன்றது ஒன்றும் இல்லைங்க. இண்டக்டர்னா ஒரு காயில், ஒரு சொலினாய்டு கூட நீங்கள் சொல்லுங்கள். அதை தான் அந்த காயிலை தான் வந்து நம்ம இண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த காயிலை தான் நம்ம இண்டக்டர் சொல்லுவோம். இதான் அதோட சிம்பிள். அதோடைய லெட்டர் வந்து எல், ஓகேவா. இண்டக்டரை நம்ம எல் அப்படின்ற லெட்டரில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஓகேவா. அந்த இண்டக்டருக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸை நம்ம அதை வந்து அசியூம் பண்ணிக்க வேணாம். அப்படி இண்டக்டரில் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் நம்ம அதை எப்படி வந்து நம்ம அதை மாற்றிக்கலாம்னா, ஏன்னா உங்களுக்கு சில கொஷின்ஸ் கூட இருந்திருக்கு. அது என்னென்னா, ஒரு இண்டக்டாரோடைய இண்டக்டன்ஸ் இவ்வளோ, அதே இண்டக்டாரோட ரெசிஸ்டன்ஸ் இவ்வளோனா கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எப்படி அசியூம் பண்ணிக்கலாம்னா, ஒரு ஐடியல் இண்டக்டாரையும் ஒரு ஐடியல் ரெசிஸ்டாரையும் பக்கத்தில் வச்சுக்கலாம். அதாவது இந்த இண்டக்டார் இப்போ சாதாரணமாக ஒரு ப்ராக்டிக்கலாக இப்போ இங்கே ஒரு இண்டக்டார் இருக்குது. இந்த இண்டக்டாருக்கு இண்டக்டன்ஸும் இருக்குது, ரெசிஸ்டன்ஸும் இருக்குது, ஓகேவா. இண்டக்டன்ஸ்னால் எல், ரெசிஸ்டன்ஸ்னால் ஆர், ரெண்டுமே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அந்த ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டாரையும் தனித்தனியாக பிரிச்சுடுறீங்க. இந்த இண்டக்டாரில் இருக்கிற இண்டக்டன்ஸுக்கு மட்டும் ஐடியல் இண்டக்டார் இங்கே ஒன்று வச்சுட்டு, இந்த இண்டக்டாரில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸை தனியாக ரெசிஸ்டர் மாதிரி இங்கே நீங்கள் ஒன்று வச்சுடுறீங்க. அப்படி தான் நீங்கள் வந்து அதை பிரிச்சுக்கணும். அப்படி கேட்டாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் an inductor with inductance 15 அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 20 அப்படின்னு 20 ஓம் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா, அப்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, அப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஒரு இண்டக்டார் ஒரு ரெசிஸ்டார் ரெண்டுத்தையும் வரைஞ்சிட்டு அதுக்கு 15 இதுக்கு 20 ஓம் அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கணும், ஓகேவா. சரி, இப்போது இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நீங்கள் இஎம்ஐ சாப்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வோல்டேஜ், ஒரு இண்டக்டார் ஆல ப்ரொடியூஸ் ஆகிற வோல்டேஜ் என்ன ஃபார்முலானா V = I/dI/dt. அதாவது இண்டக்டன்ஸ் எல் இன்ட்டு சேஞ்ச் இன் கரண்ட், ஓகேவா. ஏன்னா இண்டக்டார்ஸ்லாம் வந்து கரண்ட்டு சேஞ்ச் ஆனால் தான் அது வந்து இண்டக்டன்ஸ் வந்து அது காட்டும், பேக் இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது இஎம்ஐ படிச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இண்டக்டார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கரண்ட் வழியாக அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணி அது வந்து பேக் இஎம்எஃப்பை தராது. இண்டக்டாரில் சேஞ்சிங் கரண்ட் இருந்தால் தான் வந்து அது
அந்த சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணி பேக் இஎம்எஃப்பை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் di/dt சேஞ்ச் இன் கரண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நம்ம போடணும். ஓகேவா? ஓகே, இப்போ ஓகே இப்போ நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். இப்போது இந்த இண்டக்டாரை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம், இண்டக்டாரில் வந்து V = L di/dt அப்படின்னு நம்ம பார்த்தோம். அங்கே என்ன பண்ணு V - L di/dt = 0 இருந்தது. நம்ம இந்த சைடு கொண்டு வந்தோம்னா V = L di/dt. இப்போது இந்த V = L di/dtல நீங்கள் இங்கே பாருங்கள், V = L di/dtல L வந்து நீங்கள் கீழே கொண்டு வந்துடுறீங்க. ஓகேவா? கொண்டு வந்துட்டு இந்த Vயை நீங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், V0 sin ωt இல்லைனா Vm sin ωt நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாமா அந்த Vயை? ஏன்னா இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் = மேக்ஸிமம் கரண்ட் இன்ட்டு sin ωt. ஓகே, இப்போ நீங்கள் இந்த di/dt சேஞ்ச் இன் கரண்ட்டை V0 sin ωt/L அப்படின்னு நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ இதோட டெரிவேஷன் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு என்னென்ன இங்கே இருக்குன்னா இந்த டேர்ம் இருக்குது, இந்த டேர்ம் இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், இன்டகிரேஷன் ரெண்டு சைடும் நீங்கள் இன்டகிரேஷன் பண்ணுறீங்க. அப்போது இந்த V0/Lன்றது வந்து கான்ஸ்டன்ட்டு, அதனால் அதை வெளியில் கொண்டு வந்துடுறீங்க. இந்த எஸ்னா இன்டகிரேஷன். ஓகேவா? இப்போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இந்த di/dt இன்ட்டு டிடினா இன்டகிரேஷன் லா படி பார்த்தீங்கன்னா வெறும் I தான் வரும். உங்களுக்கு I கிடச்சிருக்கு பாருங்கள். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த இன்டகிரல் ஆஃப் sin ωt dt என்ன வரும்னா cos ωt, அது மேக்ஸில் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட். ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு இண்டக்டன்ஸ், ஒரு இண்டக்டர், பியோர் இண்டக்டர் சர்க்கியூட்டில், ஒரு இண்டக்டர் இருக்கிற சர்க்கியூட்டில் கரண்ட் எதுக்கு ஈக்குவல்னா -Vm/ωL. ஓகேவா? இப்போது நீங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸ், இப்போ நீங்கள் V = IRன்னு ஃபார்முலா இருக்குல்ல ஓம்ஸ்ல, அதில் I = V/R அப்படின்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த R இருக்கிற இடத்துல உங்களுக்கு ωL அப்படின்னு வந்து இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு இண்டக்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் மாதிரியே கரண்ட்டை வந்து தடுக்குது. அது எந்த அளவுக்கு தடுக்குதுன்னா ωL. ஓகே, அது நம்ம என்ன சொல்லுவோம்னா, இருங்க நான் அடுத்த PDF இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காஸ், இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, -cos ωt இல்லை cos θன்னு கூட வச்சுக்கோங்க. இப்போது -cos θவை நீங்கள் எப்படி எழுதலாம், மேக்ஸ் ஃபார்முலா படி sin 90 - θ அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இது மைனஸ் வரனால இது இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? sin θ - 90. இப்போது உங்களுக்கு ஃபைனலி பியூர் இண்டக்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த சர்க்கியூட்டில் இருக்க கரண்ட் I = I0 sin ωt -π/2. இப்போது நீங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேஸார் டயக்ராம் இருக்குல்ல, அந்த ஃபேஸார் டயக்ராம் நான் இப்போ சரி ஓகே ஃபேஸார் டயக்ராம் அடுத்த இதை வரும், நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம இந்த Lன்றது வந்து இண்டக்டன்ஸ், இந்த ஒமேகான்றது வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இப்போ இந்த எக்ஸ்எல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல இந்த இண்டக்டன்ஸ் வந்து எவ்வளோ கரண்ட்டை வந்து தடுக்குதோ அது வந்து ωL அந்த வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி, ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல இந்த ωL இருக்குன்னு. இப்போ இதை வந்து புதுசாக இன்னொரு டேர்மில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அதாவது எக்ஸ்எல். அதை வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து L, அதாவது இண்டக்டன்ஸ், ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, எக்ஸ்எல் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஓகேவா? இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னால் அது வந்து கரண்ட்டை தடுக்கிறது, அதுதான் இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இதோடைய அதாவது இது வந்து ரெசிஸ்டர் மாதிரியே தான் இருக்கும், கரண்ட்டை அப்போஸ் பண்ணும். ஓகேவா? அதனால் இதோட யூனிட்டோ பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் தான். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸோடைய யூனிட்டும் ஓம்ஸு, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸோடைய யூனிட்டும் வந்து ஓம்ஸ் தான். ஓகேவா? ஒரே டிஃப்ரென்ஸ், ரெசிஸ்டன்ஸால் வந்து கரண்ட் எனர்ஜி டிசிபேட் ஆகும், இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸால் எனர்ஜி அப்சார்வ் ஆகும், ஆனால் டிசிபேட் ஆகாது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பியோர் இண்டக்டிவ் சர்க்கியூட்டில் நீங்கள் I = V0/XL, ஆர்ன்ற இடத்துல எக்ஸ்எல் நீங்கள் போடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். The dimensions of inductive reactance is same as the resistance ohms. The inductive reactance limits the current in a purely inductive circuit in the same way as the resistance limits the current in a purely resistive circuit. அதாவது ரெசிஸ்டன்ஸ் எப்படி கரண்ட்டை தடுக்குமோ அந்த மாதிரி
இண்டக்டன்ஸும் கரண்ட்டை தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக எப்படி தடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ சாப்டர்லேயே இருக்கும், இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து ஒரு காயிலில் இருக்குது. இண்டக்டன்ஸ்னால் காயில் தானே, அந்த சொலினாய்டு தானே, அதில் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வருது. இப்போது இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ சாதாரணமாக ஒரு கரண்ட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஆல்டர்னேட்டிங் கரண்ட், அதாவது கரண்ட் சேஞ்ச் ஆகினே இருக்கனால சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகினே இருக்கும் கரண்ட்டும் ஆல்டர்னேட்டிங்காக இருக்கிறதுனால. இப்போ சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகும், ஒரு இஎம்எஃப்பை ப்ரொடியூஸ் பண்ணோம். நம்ம பார்த்துருக்கோம் இஎம்ஐ சாப்டரில். சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூசஸ் இஎம்எஃப், ஓகேவா? அப்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு தனக்குள்ளேயே ஒரு இஎம்எஃப்பை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அதாவது ஒரு காயில் இருக்குது, அது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வருது. அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னால ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது சேஞ்ச் ஆகினே இருக்கிற ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அந்த சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால அதுக்குள்ளேயே ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த இஎம்எஃப் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அதனால் அது அந்த இருக்கிற இஎம்எஃப்பை ரெசிஸ்ட் பண்ணும், அந்த கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், இந்த எக்ஸல் அப்படின்னு சொல்கிறது. எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணுது அதுதான். இப்போது நம்ம இண்டக்டன்ஸில் வோல்டேஜோட ஃபார்முலா என்ன பார்த்துருந்தோம்? V0 sin ஒமேகா ப்ளஸ் π/2 இல்லைனா I0 sin ஒமேகா மைனஸ் π/2, இந்த மாதிரி ஃபார்முலாவை பார்த்துருக்கோம். அப்போ அந்த ப்ளஸ் π/2 மைனஸ் π/2ல் இந்த இடத்துல என்ன ரோல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதாவது கரண்ட் வந்து வோல்டேஜை விட π/2 டிகிரி கம்மியாக இருக்கும். அதாவது கரண்ட் வந்து லேக் ஆகும். அதாவது பின்னாடி இருந்துச்சுன்னா லேகு, முன்னாடி இருந்துச்சுன்னா லீடு, ஓகேவா? வோல்டேஜ் வந்து கரண்ட்டை விட 90 டிகிரி லீடிங்காக இருக்கும். இதே கரண்ட் வந்து வோல்டேஜை விட 90 டிகிரி லேகிங்காக இருக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு வந்து வோல்டேஜ் 0ல் இருக்கும், அப்போ கரண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமில் இருக்கும். அதாவது இந்த சைடு நெகட்டிவில் மேக்ஸிமம் இருக்கும். இதே வோல்டேஜ் மேக்ஸிமம் இருக்கும்போது கரண்ட் 0வாக இருக்கும். அந்த மாதிரி அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவும் ஆரம்பிக்கிற இடம் ஒன்றா இல்லை. அப்போது ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே இந்த வேவும் ஆரம்பிக்கிற இடம் ஒன்றா இருந்தால் அதை நம்ம, அதாவது இப்போ டாட்டட் வேவ்ஸும் ப்ளூ வேவும் ஆரம்பிக்கிற இடம் ஒன்றா இருந்தால் நம்ம அதை ஃபேஸ் டிஃபரன்ஸ் இல்லைன்னு சொல்லுவோம். அதாவது கரெக்டாக அலைன் ஆகிருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இது ரெண்டு ஆரம்பிக்கிற இடம் வேறு. அப்போது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. அது என்னென்னா 90 டிகிரி, ஓகேவா? இப்போ இந்த ஃபேஸ் ஆர் இருக்குல்ல, இது ஒன்று இந்த இடத்துல இந்த வேவ் போக போக இந்த ஃபேஸ் ஆர் சுத்தம்னு சொன்னல, அது சுற்றுறது 90 டிகிரியில் சுற்றும் இந்த ரெண்டு ஃபேஸ் ஆரும், ஓகேவா? இந்த சுற்றுற அந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியை தான் நம்ம ஒமேகா அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். We see that the current reaches its maximum value later than the voltage by 1/4 of the period. You have seen that an inductor has reactance that limits a current similar to the resistance in DC circuit. Does it also consumes power like resistance? No. அது வந்து பவரை கன்சியூம் பண்ணும், பட் டிசிபேட் பண்ணாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போது இதுதான் வந்து ஃபேஸார். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாம். அடுத்தது போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா சொல்கிறோம். ஆனால் ஆல்மோஸ்ட் ஆல் தி கொஷின்ஸில் ஒன்லி ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் கொடுப்பாங்க, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்றது நம்ம இமேஜின் பண்ணிக்கிற இந்த ஃபேஸார்ஸ்க்கு இருக்கிற ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. பட் ஆக்சுவலி ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் ஒன்லி ஃப்ரீக்வன்சி தான் இருக்கும். நம்ம ஃபேஸார்ஸை சுற்றுற மாதிரி வச்சுக்கனால நம்ம ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி நம்ம சொல்கிறோம், ஓகேவா? அப்போது ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்தா அது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கு எப்படி மாற்றுறதுன்னா அது ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது 2π into f frequency is equal to angular frequency. அதை நீங்கள் ஈஸியாகவே டிரைவ் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு என்னதுப்பா? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்ன? ரேடியன் பெர் செகண்ட். நல்லா கேட்டுக்கோங்க, ரேடியன் பெர் செகண்ட். அதாவது 1 ஃபுல் ரெவல்யூஷன் பர் செகண்ட், அதுதான் வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ஓகேவா? 1 ஃபுல் ரெவல்யூஷன் பர் செகண்ட். இப்போது 1 ஃபுல் ரெவல்யூஷன், அதாவது 360 டிகிரியை நீங்கள் ரேடியன்ஸில் என்ன சொல்வீங்க? 2π அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க, ஓகேவா? அப்போது டோட்டல் ரெவல்யூஷன் பர் செகண்ட்னா அப்போ 2π இன்ட்டு ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. புரிஞ்சுதா? ஓகே. இப்போ நம்ம ஏசி வோல்டேஜ் அப்ளை டு ஏ கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர்னால் அதுவும் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கும். கெப்பாசிட்டருக்கும் இண்டக்டருக்கும் என்ன வித்தியாசம்னா, கெப்பாசிட்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு வழியாக எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும். இதே இண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டு வழியாக எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும்.
ஓகேவா. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இண்டக்டருக்கு எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தேவை. இதே கெப்பாசிட்டருக்கு எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு டைரக்ட் கரண்ட் மட்டும்தான் தேவை. இப்போது இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகுமா அப்படின்னா ஆகாது. அதாவது சார்ஜ் ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகும், சார்ஜ் ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகும், அந்த மாதிரி நடக்கும். ஏன்னா இப்போ எலக்ட்ரான், இப்போ 2 கெப்பாசிட்டர் பிளேட்ஸ் இங்கே இருக்குது. எலக்ட்ரான் இதில் வந்துனே இருந்தால் இந்த சார்ஜ் பில்ட் ஆகும். இதுலேயும் இந்த சைடு போகிற எலக்ட்ரானில் சார்ஜ் பில்ட் ஆகும். அப்போ கெப்பாசிட்டர் ஃபுல்லி சார்ஜுன்னு சொல்லலாம். ஆனால் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் எலக்ட்ரான் உள்ள இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும். அப்போ ஃபஸ்ட்டு சார்ஜ் ஆகும். எலக்ட்ரான் இப்படி வரும்போது சார்ஜ் ஆகும், இப்படி போகும்போது டிஸ்சார்ஜ் ஆகும். அந்த மாதிரி ஆகினே இருக்கனால கெப்பாசிட்டர் சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் இருக்கும் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில். டைரக்ட் கரண்ட்டில் ஒன்று எய்தர் சார்ஜிங் இல்லை டிஸ்சார்ஜிங், அந்த மாதிரி நடக்கும். ஓகே, இப்போது நம்ம கெப்பாசிட்டன்ஸ் லெசன்லேயே நம்ம பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் லெசனில் பார்த்துருப்போம். 1 செகண்ட் இருங்க, நம்ம இதை படிச்சிடலாம். When a capacitor is connected to voltage source in a direct current will flows for a short time required to charge the capacitor. As charge accumulates on the capacitor plates, the voltage across them increases, opposes the current. That is, a capacitor in direct current will limit or opposes the current as it charges. When the capacitor is fully charged, the current in the circuit is 0. அதாவது இப்போது இந்த இடத்துல ஒரு பேட்டரி இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர், இந்த இடத்துல ஒரு பேட்டரி இருக்குது. இப்போது இந்த பேட்டரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரண்ட் அந்த கெப்பாசிட்டருக்கு போகினே இருக்குது. அப்போ அந்த கெப்பாசிட்டரில் பொட்டென்ஷியல் க்ரியேட் ஆகினே இருக்குது. இப்போது எப்போ அந்த கெப்பாசிட்டரில் இருக்க பொட்டென்ஷியலும் அந்த பேட்டரியில் இருக்க பொட்டென்ஷியலும் ஈக்குவல் ஆகுதோ அப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டே இருக்காது. அப்போ கெப்பாசிட்டர் அந்த கரண்ட் அலோவ் பண்ணாது. அப்போ கெப்பாசிட்டருக்கு இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். ஓகேவா, அதுதான் இவங்க சொல்ல வராங்க. ஓகே, when the capacitor is connected to an AC, it limits or regulates the current but does not completely prevent the flow of charges. அதாவது டிசியில் கரண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இதே டிசியில் சும்மா எலக்ட்ரான் இப்படி தான் நகரும். அதனால் கெப்பாசிட்டர் டிசியில் ஃப்ளோ கரண்ட்டை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணாது. ஆனால் அது லைட்டாக ப்ரிவெண்ட், அதாவது லைட்டாக அது தடுக்கும், அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே, இப்போ நீங்கள் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் லெசனில் பார்த்துருப்பீங்க. V = Q/C, அதாவது Q = CV பார்த்துருப்பீங்க. அதில் நீங்கள் V = Q/C நீங்கள் அதை மாற்றிக்கலாம். இப்போது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் Vனா என்ன, V0 sin ωt, அதை நம்ம Vmax sin ωtன்னு போடலாம். ஓகே, இப்போ வியை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஸ்லைடில் பார்த்தா அந்த ஈக்குவேஷனோட சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே என்ன செய்கிறோன்னா, இங்கே நம்ம டிஃப்ரென்ஷியேட் ஆன் போத் சைட்ஸ் செய்கிறோம். அப்படி செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, டி இது பை டிடி போடும்போது Vmax கான்ஸ்டன்ட், அது வெளியில் வந்துடும். அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸும் கான்ஸ்டன்ட், அதுவும் வெளில வந்துடும். sin ωt cos ωtயாக மாறிடும். ஓகேவா. ஆனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த ஒமேகா வெளியில் வந்துடும். ஓகேவா, ஏன்னா இந்த ஒமேகாவும் வேரியபிள், இந்த ஒமேகாவும் வெளில வந்துடும். ஓகே, இந்த ஒமேகா கான்ஸ்டன்ட் E0 அப்படின்னு இருக்குது. ஓகேவா, இதை வின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது I = ωc/V அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் I = V/R அப்படின்ற நீங்கள் ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல என்ன கிடைக்கும்? ஏன்னா இங்கே டினாமினேட்டரில் எதுவுமே இல்லையா, இப்போ ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல என்ன வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஒமேகாசியை வோல்டேஜுக்கு கீழே கொண்டு வரணும்னா அதை நீங்கள் இப்படி எழுதலாம். இதோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல 1/ωc இருக்குது. ஓகேவா. இப்போது இது எப்படின்னா, மேலே இருந்ததை நம்ம எப்படி கீழே கொண்டு வந்தோம்னா 1/, அப்படின்னு போட்டால் கீழே வந்துடும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/, அப்படின்றத அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா அது மேலே வந்துடும். இப்போ இது வழியாக நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல 1/ωc இருக்குது. அப்போது ஒரு கெப்பாசிட்டர் நீங்கள் வச்சிங்கன்னா அது அந்த கரண்ட்டை எவ்வளோ பிளாக் பண்ணோன்னா 1/ωc லெவலில், அந்த வேல்யூவில். அப்போ நம்ம XC = 1/ωcன்னு போடுறோம். அதாவது XCன்னா என்னென்னா, இப்போ சொல்கிறேன் பாருங்கள், XC அப்படின்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், ஒமேகானா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, சினா கெப்பாசிட்டன்ஸ். ஓகேவா. இப்போ பார்த்துக்கோங்க, கெப்பாசிட்டன்ஸ்னால் அது நேச்சராக அந்த கெப்பாசிட்டன்ஸ்குள்ளே இருக்கிற தன்மை,
இதே கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்னால் அது வந்து அந்த கெப்பாசிட்டர் வந்து அந்த கரண்ட்டுக்கு எவ்வளோ அப்போஸ் பண்ணுது, அது வந்து ரெண்டுத்தையும் சார்ந்து இருக்குது. ஒன்று ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, இன்னொன்று கெப்பாசிட்டன்ஸ். ஓகேவா? இப்போது இதில் பாருங்கள், இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஆறுன்ற இடத்துல எக்ஸி இருக்குது. அப்போ கெப்பாசிட்டரும் வந்து எனர்ஜி கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணும், ஆனால் டிசிபேட் பண்ணாது. ஓகேவா? பவர் கன்சியூம்டு பை ஏ கெப்பாசிட்டர் சொன்னாங்கன்னா ஆன்சர் இருக்குது. பட் பவர் டிசிபேட்டட் பை ஏ கெப்பாசிட்டர் சொன்னாங்கன்னா 0. ஏன்னா கெப்பாசிட்டரால் பவரை டிசிபேட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போது இண்டக்டாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எல் அப்படின்னு வந்து இருக்கும். அப்படின்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து அதிகமாகினே இருக்கும் ஃப்ரீக்குவன்சி அதிகமாகும் போது. எப்படி? ஏன்னா கரண்ட்டு ஃப்ரீக்குவன்சி அதிகமாகனா கரண்ட்டு சீக்கிரமாக டக்குன்னு சேஞ்ச் ஆகிடும். அப்போ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகிடும். சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாச்சுன்னா அப்போ வந்து பேக் இஎம்எஃப்பும் அதிகமாகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் அது நிறைய தடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அப்போது ஒரு இண்டக்டார் சர்க்கியூட்டில் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அதிகமாச்சுன்னா, ஃப்ரீக்வன்சி அதிகமாச்சுன்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அதிகமாச்சுன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அதிகமாகும். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அதிகமாச்சுன்னா கரண்ட்டு கம்மியாகும். ஓகேவா? இப்போ கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஓகேவா? அதாவது ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கம்மியாகும். ஏன்னா 1/, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்படி கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கம்மியாச்சுன்னா கரண்ட் அதிகமாகும். ஓகேவா? அப்போ நீங்கள் ரிலேஷனை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? வேணா ஒரு ப்ரொபோர்ஷனல் எதெல்லாம் ப்ரொபோர்ஷனல் எதெல்லாம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க டேபிள் போட்டு. ஓகேவா? இப்போ ஏன்னா சில டைம் கேட்பாங்க, சில ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் பல்ப் அதிகமாக க்ரோ ஆகுமா கம்மியாக க்ளோ ஆகுமா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கெப்பாசிட்டர் வச்சுருக்காங்க, ஒரு பல்ப் வச்சுருக்காங்க, அது பக்கத்தை கனெக்ட் பண்ணி. இப்போது ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த பல்ப்பு பிரைட் ஆகுமா கம்மியாகுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இப்போ பார்க்கலாம் ஆன்சரை. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணோன்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கம்மியாகும். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கம்மியாச்சுன்னா கரண்ட்டை கம்மியாக தான் தடுக்கும். அப்போ கரண்ட் அதிகமாக வரும். கரண்ட் அதிகமாக வந்துச்சுன்னா பல்ப் க்ளோ ஆகும் நிறைய. ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். இப்போது இந்த பியூர் கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட்டும் வோல்டேஜும் சேம் ஃபேஸில் இருக்குமானா இருக்காது. கரண்ட்டும் வோல்டேஜும் வேறு வேறு ஃபேஸில் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபேஸ்ன்றது என்ன சொல்கிறேன்னா, கரண்ட் ஃபஸ்ட்டு வந்துடும், அப்புறம் வோல்டேஜ் வரும். இல்லை வோல்டேஜ் ஃபஸ்ட்டு அதிகமாகும், அப்புறம் கரண்ட் அதிகமாகும், அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த வேவை, இந்த ப்ளூ கலர் வேவும் இந்த டாட்டட் வேவும் ஒரே பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்குது இல்லை. ஃபஸ்ட்டு இந்த டாட்டட் வேவ் ஆரம்பிச்சிடுது அதிகமான வேல்யூலேருந்து. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூ வேவ் அப்போ தான் 0லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, கரண்ட் லீட்ஸ் த வோல்டேஜ் பை 90 டிகிரி. ஓகேவா? இதே வோல்டேஜ் லேக்ஸ் த கரண்ட் பை 90 டிகிரி. அதாவது கரண்ட்டு வோல்டேஜை விட 90 டிகிரி அதிகம், வோல்டேஜ் கரண்ட்டை விட 90 டிகிரி கம்மி. அப்படி தான் இவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே ஒரு இந்த மாதிரி ஆரோ வச்சு நீங்கள் குழம்ப வேணாம். இப்போது சாதாரணமாக வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வச்சுப்போம்னா, இந்த கரண்ட்டை எப்போவுமே இந்த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் தான் நம்ம வச்சுப்போம் இந்த கரண்ட்டை மேக்ஸிமம். அப்படி வச்சுக்கும்போது ஒன்று மட்டும் சொல்கிறேன், ரெசிஸ்டர் வந்து எப்போவுமே இன் ஃபேஸில் தான் இருக்கும். அதாவது கரண்ட் இந்த ஆரோ இப்படி இருந்துச்சுன்னா ரெசிஸ்டரும் இப்படி தான் இருக்கும். அப்போது ரெசிஸ்டன்ஸுக்கும் கரண்ட்டுக்கும் இருக்கிற ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்டாங்கன்னா 0. ஓகேவா? அப்படி தான் நீங்கள் சொல்லணும். இதே இண்டக்டன்ஸுக்கு கெப்பாசிட்டன்ஸுன்னு கேட்டிங்கன்னா +90 -90 அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? இப்போது நீங்கள் இதெல்லாம் மறந்துடுங்க, ஒரு ப்ளஸ் மட்டும் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இப்போது கரண்ட் எப்போவுமே நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவில் தான் நம்ம வச்சுட்டு இருப்போம். அப்போ ரெசிஸ்டன்ஸும் அந்த ஆரோவும் அங்கே தான் இருக்கும். இப்போது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் மேலே இருக்கும் +90, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸோட ஆரோ கீழே இருக்கும். அதான் ஓகேவா? கெப்பாசிட்டர் வோல்டேஜோட ஆரோ கீழே இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க,
நான் முன்னாடி சொன்னதே திருப்பி சொல்கிறேன், ஒரு தடவை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இப்போ கரண்ட் வந்து நம்ம எப்போவுமே பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் தான் வந்து நம்ம வச்சுப்போம். ஓகேவா? இப்போது ரெசிஸ்டர் எப்போவுமே இன் ஃபேஸில் தான் இருக்கும். எப்பவுமே 0 டிகிரி அந்த கரண்ட்டோட அந்த ஏரோ கூடயே தான் ரெசிஸ்டரும் இருக்கும். இதே இண்டக்டிவ் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி கரண்ட்டை விட லீடிங்கில் இருக்கும், இப்படி இருக்கும். இதே கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டை விட 90 டிகிரி கம்மியாக கீழே இருக்கும். இப்போது இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்சிஆர் சர்க்யூட்டை இது உதவும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இதில் கூட பாருங்கள், ஆவரேஜ் பவர் வந்து இண்டக்டர்லையும் சரி கெப்பாசிட்டர்லையும் சரி 0. இப்போ நம்ம கரண்ட் அக்ராஸ் வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் பார்த்தோம், இண்டக்டர் பார்த்தோம், கெப்பாசிட்டர் பார்த்தோம். இப்போ இந்த மூணுமே ஒரே சர்க்யூட்டில் இருந்தால் அதில் கரண்ட் எப்படி இருக்கும், வோல்டேஜ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அது சீரீஸ் எல்சிஆர் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இதில் ஏசி இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது, இண்டக்டன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இதில் நீங்கள் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா இப்படி தான். இதோட வோல்டேஜ் வந்து இதோட சம், இண்டக்டன்ஸு எல் di/dt அதோட இஎம்எஃப். இதே ரெசிஸ்டன்ஸு V = IR. இதே கெப்பாசிட்டன்ஸு V = Q/C. இப்போ எல்லாம் V ஆட் பண்ணிங்கன்னா இந்த டோட்டல் V கிடைக்கும். ஓகே, இப்போது இந்த நான் சொன்னல அந்த இண்டக்டன்ஸ் இப்படி இருக்கும், கெப்பாசிட்டன்ஸ் இப்படி இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் இப்படியே இருக்கும் அப்படின்னு. இப்போது அதை நம்ம இங்கே பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ் மூணுமே இருக்குது. இப்போ இந்த டயக்ராமை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், இது பாயிண்ட்டு. இங்கே கரண்ட்டை இவங்க வேறு ஆங்கிளில் வச்சுருக்காங்க, ஆனால் நம்ம கரண்ட் எப்பவுமே எக்ஸ் ஆக்சிஸ்லேயே வச்சுக்கலாம். சும்மா சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம வெக்டாராக தான் ட்ரீட் பண்ணுறோம். ஆனால் அங்கே வெக்டார் கிடையாது, ஆனால் நம்ம வெக்டாராக ட்ரீட் பண்ணுறோம். அதனால் இப்போ நம்ம என்ன சொன்ன, கரண்ட் இங்கே இருக்குது, ரெசிஸ்டரும் அதே இன் ஃபேஸில் இருக்குது பாருங்கள், ஆர் ஐ ரெண்டுமே ஒரே ஆங்கிள் 0ல் இருக்குது. இப்போது இண்டக்டிவ் எல் இது வந்து கரண்ட்டை விட 90 டிகிரி முன்னாடி இருக்குது. இதே கெப்பாசிட்டன்ஸ் பிசி இது வந்து கரண்ட்டை விட 90 டிகிரி பின்னாடி இருக்குது. ஓகேவா? இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இண்டக்டிவ் வோல்டேஜும் கெப்பாசிட்டிவ் வோல்டேஜும் ஒரே நேர்கோட்டில் வரதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ என்ன ஆகும்னா இந்த ரெண்டு வெக்டாரும் கேன்சல் ஆகிடும். ஓகே, இந்த ரெண்டு வெக்டாரும் கேன்சல் ஆகி ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கேன்சல் ஆகி 0 ஆகிடும். இதே ரெண்டும் அன்ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கேன்சல் ஆகி இந்த சைடோ இல்லை இந்த சைடோ ஏதோ ஒரு வெக்டார் வரும். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா விஎல் வந்து சின்னதாக இருக்குது, விசி பெருசாக இருக்குது. அப்போது இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா ரிசல்டன்ட் வெக்டார் விசி டைரக்ஷனில் ஏதோ ஒரு மேக்னிடியூடில் இருக்கும். ஓகேவா? இதோ இப்போ இவங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா விஎல் மைனஸ் விசி ரெண்டும் கேன்சல் ஆகிடனால விஎல் மைனஸ் விசி. இப்போது கொடுத்துட்டோன்னா இங்கே ஒரு வெக்டார் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதோ இங்கே இருக்குது பாருங்கள் அந்த வெக்டார். இப்போ இந்த வெக்டார் ப்ளஸ் இந்த வெக்டார் நீங்கள் பேரலலோகிராம் ஆஃப் வெக்டார் அடிஷனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு, அதாவது இந்த வெக்டாரையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா இது பெருசாக இருக்கனால இந்த சைடு உங்களுக்கு ஒரு வெக்டார் கிடைக்குது. இப்போ இந்த வெக்டாரையும் ரெசிஸ்டன்ஸ் இந்த வெக்டாரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கரண்ட்டை வந்து இப்போ ஆட் பண்ணல, ரெசிஸ்டன்ஸ் அதாவது வோல்டேஜ் தான் வந்து ஆட் பண்ணுறீங்க, ரெசிஸ்டன்ஸ் கூட ஆட் பண்ணலாம். இப்போ இந்த ஆரையும் வந்து இதையும் வந்து பேரலோகிராம் ஆஃப் வெக்டார் எடிஷன் லால போட்டு ஒரு ரிசல்டன்ட் வெக்டாரை கண்டுபிடிக்கிறீங்க, அது இங்கே வருது. ஓகேவா? இப்போது இந்த இடத்துல என்ன ஆரோ வருதோ அந்த ஆரோக்கும் இந்த கரண்ட் ஆரோக்கும் இந்த ஆரோவுக்கும் என்ன ஆங்கிளோ அதுதான் டோட்டல் ஃபேஸ் டிஃபரன்ஸ், நெட் ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் என்ன சொன்னேன், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கனால அது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், அதனால் மைனஸ்ஸு. இப்போது நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, இது மைனஸ் பண்ணி ஒன்று இருக்குது, அப்புறம் ரெசிஸ்டன்ஸு மேலே ஒன்று இருக்குது. அப்போது நம்ம வந்து பைத்தாகரஸ் தியரத்தை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்னா, இது ஸ்கொயர் ப்ளஸ் இது ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அதாவது திஸ் ஸ்கொயர் ப்ளஸ் திஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் ஸ்கொயர். இப்போது இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் அப்ளிகபிள் ஆகும், ரெசிஸ்டன்ஸுக்கும் வந்து அப்ளிகபிள் ஆகும். சரியா? இப்போது இதை பாருங்கள். இப்போ நீங்கள் டோட்டல் வோல்டேஜுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா, இந்த ஸ்கொயரை நீங்கள் ரூட்டாக மாற்றிட்டிங்கன்னா அது உங்களுக்கு டோட்டல் வோல்டேஜாக மாறிடும். ஓகே, இப்போது நீங்கள் இங்கே பாருங்கள்,
இந்த இடத்துல கரண்ட் எல்லாம் சேமாக இருக்கா, இந்த கரண்ட்டை காமனாக எடுத்துக்கிறீங்க. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது, இதுதான் இருக்குது. நம்ம பார்த்த மாதிரி எக்ஸி மைனஸ் எக்ஸ்எல் ரெண்டு ஆரும் ஆப்போசிட்டாக இருக்கனால கேன்சல் பண்ணிவிட்டு ப்ளஸ் அந்த ஆர் அந்த ரெசிஸ்டன்ஸ் வெக்டாரையும் பேரலோகிராம் வெக்டார் போட்டு இந்த மாதிரி எடுக்கிறாங்க. இப்போது இது எல்லாமே ஸ்கொயராக இருக்கனால ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் எடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ இதை தான் நம்ம இம்பீடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சீரீஸ் எல்சிஆர் சர்க்கியூட்டில் கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாமே டோட்டலாக கரண்ட்டை எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணுமோ அதுதான் இம்பீடன்ஸ். அதை நம்ம இசட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நீங்கள் இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு லைட்டாக புரியாத மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இந்த ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னும் ஒரு தடவை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் ஆப்போசிட் ஏரோ மார்க்கில் இருந்ததுனால நம்ம இதை கேன்சல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணி வர அந்த ஒரு வெக்டாரை நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் அந்த வெக்டாரோட பேரலோகிராம் வெக்டார் ஃபார்முலா இதுதான், அது போட்டு நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம். அதுதான் இம்பீடன்ஸ். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் இம்பீடன்ஸை கண்டுபிடிக்கிறது. அதாவது எக்ஸி இங்கே இருக்கும், எக்ஸ்எல் இங்கே இருக்கும், ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி உங்களுக்கு ஒன்று கிடைக்குது. நெக்ஸ்ட் ஆர் இருக்குது ரெசிஸ்டன்ஸ். இது ரெண்டுத்துக்கும் நம்ம பைத்தாகோரஸ் தியரத்தையோ இல்லை பேரலோகிராம் வெக்டாரையோ போட்டு நம்ம இம்பீடன்ஸை கண்டுபிடிக்கிறோம். இது ஒரு ட்ரையாங்கிளாக உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா ஒன்றுமே செய்வேன்னா இந்த எக்ஸி மைனஸ் எக்ஸ்எல் இருக்குல்ல அதையும், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸை தந்துட்டாங்க. உங்களுக்கு என்ன ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸையும் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸையும் மைனஸ் பண்ணிவிட்டு அதை ரெசிஸ்டன்ஸால் டிவைட் பண்ணிங்கன்னா அது எந்த tan θ உங்களுக்கு அந்த வேல்யூ வருமோ அதுதான் இண்டக்டிவ் அதுதான் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், அதாவது என்ன ஆங்கிள் இருக்கோ அதுதான். ஓகேவா? இப்போ tan θ பாருங்கள், ஆப்போசிட் பை அட்ஜசன்ஸ், அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1/√3 அப்படின்ற ஒரு வேல்யூ அந்த எக்ஸி மைனஸ் எக்ஸ்எல் பை ஆரில் வந்துச்சுன்னா அப்போது உங்களுக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 30 டிகிரி அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி தான். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சியில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குமா. ஓகே, ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சியில் கரண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குமா. அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு கம்மியாக, அதாவது அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு கம்மியாக ஃப்ரீக்குவன்சி இருந்தாலும் கரண்ட் கம்மியாயிடும். அந்த ஃப்ரீக்குவன்சி விட அதிகமான ஃப்ரீக்குவன்சி வச்சாலும் கரண்ட் கம்மியாயிடும். அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சி அப்போ மட்டும் கரண்ட் அதிகமாக இருக்குமா. அதுதான் ரெசோனண்ட் ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃப்ரீக்குவன்சியில் தான் நம்ம கொடுக்குற ஃப்ரீக்குவன்சியும் நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சியும் ஒன்றா மேட்ச் ஆகுறது. ஓகேவா? அது எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை நான் சொல்கிறேன். அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக வேணும்னா நீங்கள் இந்த லெசனை தான் போய் பார்க்கணும், ஆசிலேஷன் லெசன். இப்போ நான் இதை படிக்கிறேன் பாருங்கள். An interesting characteristic of series LCR circuit, இது RLCன்னு சொல்லுவாங்க, is a phenomenon of resonance. The phenomenon of resonance is commonly among systems that have tendency to oscillate at a particular frequency. This frequency is called the system's natural frequency. In such system is driven by an energy source at a frequency that is near the natural frequency. The amplitude of oscillation is found to be large. A familiar example of this is phenomenon of a child on a swing. The swing has a natural frequency for swinging back and forth like a pendulum. If the child pulls on the rope at regular intervals and the frequency pulls is almost the same as the frequency of swinging, the amplitude of swinging will be large. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்னதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா ஒன்றும் நடக்கலைங்க. எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸி அப்படி தான் வருது. இப்போது இந்த ரெசோனன்ஸ் ஃப்ரீக்குவன்சி அப்போ ஒன்றும் நடக்கலை. சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் ஈக்குவல் ஆகிடுது. அப்படி ஈக்குவலான என்ன நடக்கும்? எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி தானே நம்மளுடைய ஃபார்முலா இம்பீடன்ஸோடது. அந்த இப்போது ரெசோனன்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க.
இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் ஈக்குவல் ஆகிடும். அது ஒன்று தான் வந்து நடக்கும். இது என்ன உதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இம்பீடன்ஸ் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா √r² + XL - XC ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போது XL ஈக்குவல் டு XCனா XL - XC என்ன வரும்? 0 தான் வரும். ஓகேவா? அப்போது என்ன ஆகும்னா, அப்போது பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டாக மாறிடும். அதாவது அந்த இம்பீடன்ஸ் அந்த இண்டக்டன்ஸ் ஆரோவும் கெப்பாசிட்டன்ஸ் ஆரோவும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆகி 0 ஆகிடும். அப்போ ஒன்லி அந்த ரெசிஸ்டன்ஸோட ஆரோ மட்டும்தான் இருக்கும். அப்போ அது பியூர்லி ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட்டாக வந்து மாறும். ஓகே, இப்படி கூட கேட்கலாம். ரெசோனன்ஸ் அப்போது என்ன சர்க்கியூட்? பியூர்லி ரெசிஸ்டிவ், பியூர்லி இண்டக்டிவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா பியூர்லி ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட் அட் ரெசோனன்ஸ். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள். இப்போ வந்து நம்ம இப்போது இந்த ரெசோனன்ஸ் அப்போ கரண்ட் அதிகமாக இருக்கும்னு சொன்னல, அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ XL இஸ் நாட் ஈக்குவல் டு XCனா அப்போ ஏதோ ஒரு வேல்யூ XL - XCயில் ஏதோ ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அது ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு இம்பீடன்ஸோட வேல்யூ ஓரளவுக்கு அதிகமாக வரும். இதே XL இஸ் ஈக்குவல் டு XC அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு ரெண்டு கேன்சல் ஆகி 0 ஆகிடும். அப்போ ஒன்லி ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணும், மீதி எதுவும் அப்போஸ் பண்ணாது. அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பீடன்ஸ் மினிமமாக இருக்கும், அப்போ கரண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், XC இஸ் ஈக்குவல் டு XL அப்படின்னு நம்ம வந்து போட்டாச்சு. ஓகே, இப்போ இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அட் ரெசோனன்ஸ் இம்பீடன்ஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போது XC இஸ் ஈக்குவல் டு XL, அதுதான் ரெசோனன்ஸோட ஒரு கண்டிஷன். இப்போ இந்த XCயோட ஃபார்முலா போடுங்க 1/ω0C. XLோட ஃபார்முலா என்ன? ω0L. இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இந்த ஒமேகாவை இப்படி எடுத்துன்னு போயிட்டு எல்லை இப்படி கொண்டு வந்துடுறீங்க. அப்போ ω² ஆகிடும். அப்போது ஸ்கொயர் இப்படி எடுத்துன்னு வந்தீங்கன்னா ரூட்டு. அப்படின்னா இங்கே பாருங்கள், ω0 இஸ் ஈக்குவல் டு 1/√LC. அதுதான் வந்து ஃபார்முலா. ω இஸ் ஈக்குவல் டு 1/√LC. அப்போது உங்கள்கிட்ட ஒரு கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கெப்பாசிட்டர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் ஏதோ ஒன்று, ஒரு இண்டக்டர் ஆஃப் இண்டக்டன்ஸ் ஏதோ ஒன்று இவ்வளோ இருக்குது. இப்போது ரெசோனன்ஸ் வரணும்னா என்ன ஃப்ரீக்குவன்சி இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்போது ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1/√LC அப்படின்னு நீங்கள் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒமேகாவை கண்டுபிடிக்கணும். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது ஃப்ரீக்குவன்சி, ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி இல்லை. அப்போது அந்த ஒமேகா ஈக்குவல் டு 2π ஃப்ரீக்குவன்சி, 2πf அப்படின்னு போட்டு அந்த ஃபார்முலாவில் நீங்கள் திருப்பி ஃப்ரீக்குவன்சியை கண்டுபிடிக்கணும். ஓகே, நீங்கள் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நம்ம வந்து ஃப்ரீக்குவன்சி கண்டுபிடிக்காங்கன்னு சொல்லி நம்ம ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி கண்டுபிடிப்போம். நம்ம ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சியை கண்டுபிடிச்சி அதை 2πf அந்த ஃபார்முலாவில் போட்டு ஃப்ரீக்குவன்சியை கண்டுபிடிக்கணும். அப்போ தான் வந்து அது கரெக்டான வேல்யூ. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இந்த ரெசோனன்ஸில் இந்த அதாவது ஃபஸ்ட்டு ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி அதிகமாகினே வருது, கரண்ட்டும் வந்து ஓரளவுக்கு அதிகமாகுது. ஒரு பர்டிகுலர் ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சியில் மட்டும் பார்த்தீங்கன்னா கரண்ட் மேக்ஸிமம் இருக்குது. அப்போ தான் வந்து XL இஸ் ஈக்குவல் டு XC. அப்போ ரெண்டு கேன்சல் ஆகி ஒன்லி ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் கரண்ட்டை தடுக்கிறதுக்கு இருக்கும். அதனால் கரண்ட்டு அதிகமாக போகும். அப்படி XL இஸ் நாட் ஈக்குவல் டு XCனா அப்போ கரண்ட் வந்து தடுக்கிறதுக்கு கெப்பாசிட்டன்ஸ் இல்லை இண்டக்டன்ஸ் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கரண்ட்டை தடுக்கும், ரெசிஸ்டன்ஸும் கூட சேர்த்துக்கிட்டு. இதே ரெசோனன்ஸ் அப்போது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டனால வெறும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் கரண்ட்டை தடுக்கும். அதனால் வந்து இங்கே கரண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் அடுத்த ஃப்ரீக்குவன்சி அதிகமானாலும் கரண்ட் வந்து கம்மியாகினே போகும். ஓகேவா? இதுதான் வந்து ரெசோனன்ஸு. இப்போ வந்து ஒரு சேனலுக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி வந்து இருக்குது. போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி ரிமோட் வைக்கிறீங்களே, அதில் வந்து ஒரு சேனலுக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் ரிமோட்டை வந்து நீங்கள் ஒரு பட்டனை வந்து நீங்கள் அழுத்துறீங்கன்னா அந்த ரிமோட்டோடைய கெப்பாசிட்டன்ஸையோ இல்லைனா இண்டக்டன்ஸையோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க. அப்படி சேஞ்ச் பண்ணும்போது அதோடைய ரெசோனன்ட் ஃப்ரீக்குவன்சி வந்து மாறும். அப்படி மாறும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேனலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஒரு 2 பேராவை நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா கேஸ் பேஸ்ட் ஏதாவது கொஷின் கேட்டாங்கன்னா அது இந்த 2 பேராலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதை படிச்சுக்கோங்க, கேஸ் பேஸ்டு கொஷினாக இதில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போது இந்த ரெசோனன்ஸ் கண்டிஷனில் அந்த ஃப்ரீக்குவன்சியும் கரண்ட்டும் அந்த கிராஃபில் நீங்கள் மலை மாதிரி ஒரு கிராஃபை பார்த்தீங்களே, அது வந்து எவ்வளோ வைடாக இருக்குது அப்படின்றத நம்ம ஷார்ப்னஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அது ரொம்ப இப்படியே இருந்துச்சுன்னா ஹைலி ஷார்ப்னு அர்த்தம். அப்போனா ரொம்ப நல்லா சிக்னல் இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
இதே அது அப்படியே இப்படி நல்லா குண்டாக இருந்துச்சுன்னா அப்போ ஷார்ப்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அந்த ஷார்ப்னஸை நம்ம வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுவோன்னா பேண்ட் வித்தை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். இந்த பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த பேண்ட் வித் வந்து பார்த்திங்கன்னா 2 டெல்டா ஒமேகா இதுதான் வந்து இந்த பேண்ட் வித். ஓகேவா? இப்போது இதில் வந்து இது வந்து ஷார்ப்னஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உதவும். அதாவது ω0/2 டெல்டா ஒமேகா இதுதான். ஓகே, இப்போ நம்ம இந்த ωL/R அப்படின்றத குவாலிட்டி ஃபேக்டர் அப்படின்னும் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குவாலிட்டி ஃபேக்டர்னால் க்யூன்னு சொல்லுவோம். க்யூனா சார்ஜு கிடையாது, குவாலிட்டி ஃபேக்டர். அப்போது ωL/R. இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி சர்க்கியூட்டில் டிசி மாதிரியே பவர் வந்து இருக்கும். ஆனால் வந்து இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம பவரை வந்து எப்போவுமே வந்து ஆர்எம்எஸ் வேல்யூவில் தான் சொல்லுவோம். அப்போது V0/√2/I0√2 இன்ட்டு cos φ. ஃபைனா அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஓகேவா? இப்போ √2 சேர்ந்துச்சுன்னா 2. அப்போ பவரோட வேல்யூ என்னென்னா V0I0/2 cos φ. இதே நீங்கள் ஆர்எம்எஸ் வேல்யூலேயே நீங்கள் சொல்கிறீங்கன்னா VRMS இன்ட்டு IRMS இன்ட்டு cos φ அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். இது பாருங்க, இது முன்னாடியே சொன்னது தான். கேஸ் 1 வெறும் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட்டு, அதாவது ஒன்று வெறும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கனெக்ட் ஆகிருக்கலாம், இல்லைனா அது ரெசோனன்ஸில் இருந்துச்சுன்னா அப்புறம் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0னா காஸ் ஃபை இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன். இதே பியூர்லி இண்டக்டிவ் ஆர் கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து π/2 அப்படின்னு இருக்கும். அப்போ காஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ பவர் டிசிபேஷன் வந்து பார்த்திங்கன்னா பவரே வந்து டிசிபேட் ஆகாது. அதை நான் சொன்னல, ஃபஸ்ட்டு பவர் கன்சியூம் தான் ஆகும், ஆனால் வெளியில் போய் டிசிபேட் ஆகாது. அப்போது இந்த மாதிரி பவர் டிசிபேட் ஆகாத கரண்ட்டை வந்து, அதாவது கரண்ட்டு வந்து தடுக்கும் ஆனால் கரண்ட்டை வெளியேற்றாது, அதை வந்து நம்ம வாட்லெஸ் கரண்ட்டு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ கேஸ் 3 எல்சிஆர் சீரீஸ் சர்க்கியூட், அதாவது மூணுமே இருக்கிறது. ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா பவர் டிசிபேட்டட் வந்து தோ φ இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் XL மைனஸ் XC மைனஸ் XL டிவைடட் பை R. இதுதான். ஓகேவா? அதாவது இதில் φ வந்து 0வாகவும் இருக்கலாம், அதாவது ரெசோனன்ஸ். ஓகேவா? இது வந்து LR LC RLC எல்லாத்துலேயுமே கூட இருக்கும். ஓகே, ஆனால் ஒன் மட்டும் பார்த்துக்கோங்க. இதோ இங்கே பாருங்கள், பவர் இஸ் டிசிபேட்டட் ஒன்லி இன் ரெசிஸ்டர். ஓகேவா? பட் பவர் வந்து கன்சியூம்டு இன் ஆல் த இது, பட் பவர் டிசிபேட்டட் இன் ஒன்லி ரெசிஸ்டர். இப்போ கேஸ் 4, இப்போ நம்ம அதே பார்த்ததா. ரெசோனன்ஸில் பார்த்தீங்கன்னா XC இஸ் ஈக்குவல் டு XC மைனஸ் XL இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ cos φ ஈக்குவல் டு 0. அப்போது cos φ அதாவது φ ஈக்குவல் டு 0, cos φ ஈக்குவல் டு 1. அப்போது ரெசோனன்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் டிசிபேட்டட் இஸ் மேக்ஸிமம். இப்போ இதில் எல்சி ஆசிலேஷன்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் இண்டக்டாரும் கெப்பாசிட்டாரும் நீங்கள் ஒரு சர்க்கியூட்டில் வச்சு பேட்டரியில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பேட்டரியை அதுலேருந்து எடுத்துகிட்டு 2 ஒயரை ஒன்றா சேர்த்துட்டிங்கன்னா அப்போது எனர்ஜி வந்து எப்படி இருக்கும்னு காமிக்கிற பாருங்கள். கெப்பாசிட்டருக்கும் இண்டக்டாருக்கும் அப்படியே ஆசிலேட் ஆகினே இருக்கும். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பேட்டரி நீங்கள் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ பேட்டரி எடுத்துட்டிங்க, கெப்பாசிட்டர் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிருக்கு, பேட்டரி எடுத்துட்டிங்க. இப்போது இது ரெண்டுத்தையும் நீங்கள் எடுத்த இடத்த வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா கெப்பாசிட்டரில் இருக்கிற சார்ஜ் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்ட்டாக மாறி இண்டக்டருக்கு போகுது. இப்போ இண்டக்டர் ஃபுல்லாக சார்ஜ் ஆகுது. அப்போ இண்டக்டர் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிட்டதுக்கப்புறம் இண்டக்டர் ஃபுல்லாக எனர்ஜியை கெயின் பண்ணுறதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த கரண்ட் வந்து அதில் இருக்க அந்த வோல்டேஜ் வந்து கரண்ட்டாக வந்து அப்படியே கெப்பாசிட்டருக்கு போகுது. அப்புறம் திருப்பி கெப்பாசிட்டர் ஃபுல்லாக சார்ஜ் ஆகுது. திருப்பி அதே மாதிரி இங்கே நடக்கும். ஓகேவா? அதாவது பியூர் எல்சி சர்க்கியூட்டில் இந்த மாதிரி நடக்கும். ஆனால் இந்த ப்ராக்டிக்கலாக அப்படியே ரொம்ப நேரம் நடக்காது. ஏன்னா வந்து இந்த ஒயருக்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போது ஆசிலேட் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டாக வந்து டிசிபேட் ஆகிடும். இது வந்து அவங்க எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் அண்ட் இதோ கூட கம்பேர் பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா
இங்கே நம்ம பவர் பிளான்ட்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து எனர்ஜி வந்து கிடைக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற கரண்ட்லாம் நம்ம பவர் பிளான்ட் தெர்மல் பவர் பிளான்ட் அந்த மாதிரி இடத்துலேருந்து தான் கிடைக்குது. அதுலேருந்து வர வோல்டேஜெலாம் பார்த்திங்கன்னா பல ஆயிரம் வோல்டேஜ் இருக்கும். ஆனால் அதை 220 வோல்டேஜாக மாற்றுறது வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஓகேவா? இப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இந்த 2 வகை டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இது ஒன்று, நெக்ஸ்ட்டு இது ஒன்று. இப்படி தான் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். சரி, இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வழியாக வேலை செய்யுது. இது எப்படின்னு சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கலாம். இது வந்து பவர் ஸ்டேஷனோட கனெக்ட் ஆகிருக்கு. இது நம்ம வீடோட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ பவர் ஸ்டேஷன்லேருந்து அத்தனை வோல்ட் கரண்ட் வந்து இந்த காயிலில் வருது. இப்போது இந்த ஏசி கரண்ட் சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃப்ளக்ஸை வந்து இந்த காயிலில் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி ப்ரொடியூஸ் ஆன சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இந்த காயிலில் கரண்ட்டை இன்டியூஸ் பண்ணுது. அப்போ அது வந்து நம்ம வீட்டுக்கு கரண்ட்டாக வருது. ஓகேவா? இப்படி தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி டிசிபேஷனை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒயரை கிட்ட கூட வைப்பாங்க. ப்ரைமரி காயிலும் செகண்டரி காயிலும் ஒரே இதில் கூட வைப்பாங்க. சரி, இப்போ நம்ம இதில் நம்ம பார்க்கலாம் ஒன்று ஒன்று என்னென்னு. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா அந்த காயிலில் வந்து கரண்ட் வரும். அதுலேருந்து மேக்னெட்ஸ் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். அதுலேருந்து இந்த காயிலில் வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னோம். ஆனால் எப்படி வோல்டேஜ் 5000 6000 இருக்க வோல்டேஜை 220 வோல்டேஜாக மாற்றுறாங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸை வச்சு. இப்போது இந்த இடத்துல நிறைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வச்சு இந்த இடத்துல கம்மி நம்பர் ஆஃப் டர்ன்ஸில் காயிலை வச்சோன்னா அப்போ இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப் அதே இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, கொஞ்சம் கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதாவது வோல்டேஜ் பை, அதாவது செகண்டரி வோல்டேஜ் பை ப்ரைமரி வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி காயில் பை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் ப்ரைமரி காயில். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் இப்போ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கும் போது கரண்ட் அப்படியே ஆப்போசிட்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் செகண்டரி ப்ரைமரி இருக்குது. கரண்ட்டில் மட்டும் ப்ரைமரி செகண்டரின்னு இருக்கும். அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா எந்த காயிலும் எந்த டிரான்ஸ்ஃபார்மரும் 100% வந்து எஃபிஷியன்ட் கிடையாது. அது ஏன் என்ற ஃபேக்டர்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் ரீசன் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். அதாவது இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், அதாவது இந்த சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டெலாம் அந்த காயிலேருந்து வெளியில் வருதுல்ல, அதில் நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காயிலுக்கு போகாத அப்படியே சுற்றி வேறு இடத்துக்கு போயிடும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுறது இப்படி தானே வரும். அது எல்லாமே இந்த காயிலாண்ட போய் முடியும்னு நம்மளால் சொல்ல முடியாதுல்ல. அதனால் வந்து அதுவும் வந்து ஃப்ளக்ஸ் லீக்கேஜாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வைண்டிங். அதாவது இந்த காயிலில் வந்து நம்ம வைண்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த வைண்ட் பண்ணியிருக்க அந்த காயிலுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ்னால பவர் டிசிபேட் ஆகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை நம்ம வந்து சரி பண்ணுறதுக்காக நம்ம வந்து திக்கு ஒயரை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எடி கரண்ட்ஸ்னால் ஒரு திக்கான சாலிட் ஆப்ஜெக்ட்ஸில் நீங்கள் கரண்ட்டை பாஸ் பண்ணிங்கன்னா அதில் ரவுண்டாக ஸ்பைரல் ஷேப்பில் வந்து ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் எடி கரண்ட்னு சொல்லுவோம். அது வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகிடும். அதை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலான்னா லேமினேட்டட் கோர்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா லேமினேட்டட் கோர்ஸ்னால் வந்து என்னென்னா ஒரு லேமினேஷன் கிடையாது. அது என்னதுன்னா இப்போ நான் சொன்னல, நம்ம முன்னாடி ப்ளூ கலர் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இமேஜில் ப்ளூ கலராக ஒன்று காட்டினல, அது வந்து அயன் கோர். ஓகேவா? அந்த அயன் கோரை நம்ம ஒரு சாலிடான ஒரு க்யூப் அந்த மாதிரி வச்சுக்காத பீஸாக பிளேட்டாக நம்ம வந்து அந்த அயன் கோரை வந்து நம்ம வச்சுக்கணுன்னா நம்மளால் வந்து எடி கரண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஏன்னா எடி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா தேவை. அப்போ தான் இப்படி சுற்ற முடியும். இதே நம்ம அந்த இடத்துல செக்கடாக கொஞ்சம் கேப் விட்டுருந்தோன்னா, அந்த மாதிரி செஞ்சுருந்தோம்னா நம்மளால் வந்து எடி கரண்ட்ஸை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அதுதான் லேமினேட்டட் கோர்னு சொல்கிறோம். இன்னொன்று ஹிஸ்டரிசிஸ். இந்த ஹிஸ்டரிசிஸ்னால் என்னென்னா, இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ அந்த அயன் வந்து பார்த்திங்கன்னா மேக்னடைஸ்டாக அயனாக மாறுது. திருப்பி மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது. ஏன்னா சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு தானே கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகும்போது கரண்ட் வந்து டீமேக்னடைசேஷன் ஆகுது. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்போது கரண்ட் மேக்னடைசேஷன் ஆகுது. அப்புறம் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும்போது அந்த அயன் கோர் டீமேக்னடைசேஷன் ஆகிடுது. அப்போ வந்து அது எனர்ஜியாக வந்து ரிலீஸ் பண்ணும். அதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம தடுக்கலான்னா,
அதாவது இந்த மாதிரி ஹிஸ்டரிசிஸ் ஆகாத சில மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த டிமேக்னடைசேஷன் இந்த மேக்னடைசேஷனை வந்து நம்ம கொஞ்சோண்டு தடுக்கலாம். அந்த ஃபெனாமெனா ஹிஸ்டரிசிஸ்ன்னுவோம். ஓகே, அவ்வளோதான். இதோட இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சாப்டர்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.